மிஸ்டர் வினோத், ஆஃபீஸே தலைகீழ மாறிடுச்சு. ஆமாம் சார். 20 வருஷத்துக்கு முன்னால இந்த பில்டிங் இல்லை. அப்பெல்லாம் ஒரு சின்ன ஆஃபீஸாக தான் இருந்துச்சு. எல்லாமே மாறி இருக்குல்ல? ம். ஆமாம், நம்ம எக்ஸ்போர்ட் எல்லாம் எந்தெந்த கண்ட்ரிக்கு பண்ணுறோம்? கிட்டத்தட்ட 50 கண்ட்ரிக்கு மேலே பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓ, ம். ஆரம்பத்தில் ஒரு 4-5 கண்ட்ரிக்கு தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் லோக்கலில் தான் நிறைய பிஸ்னஸ்ஸு. எல்லாமே மேமோட உழைப்பு தான் சார். ம், ஷூர் ஷூர். வாங்க சார், உள்ளே போய் பார்க்கலாம். ம். வாங்க. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் வேணும் சார். சார், இந்த கம்பெனியில் நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க? மேனேஜர். இங்கே நீங்கள் எவ்வளோ முக்கியம்னு தெரியும்ல? இல்லை சார், ஒரு எமர்ஜென்சி. சார், நீங்கள் லீவ் போட்டால் வேலை எப்படி நடக்கும்? அது இல்லாமல் நாளைக்கு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் டெலிவரி கொடுக்க ரெடியாக இருக்கு. முக்கியமான மீட்டிங் வேற இருக்கு. இந்த வீக்லேயே நாளைக்கு தான் ரொம்ப பிஸியான டே, உங்களுக்கே தெரியும்ல. வேணா ஒரு நாள் கழிச்சு லீவ் எடுத்துக்கோங்க. என்ன சார், லீவ் தர முடியாதுன்றாரா? ம், ஆமாங்க. ஏய், உனக்கு இங்கே என்ன வேலை? நானும் இந்த கம்பெனி எம்ப்ளாயி தானே. ஒரு எம்ப்ளாயி எமர்ஜென்சிக்கு லீவ் கேட்கும்போது லீவ் கொடுக்க முடியாதுன்னு சொல்றது சட்டப்படி தப்பு. அது தெரியுமா உங்களுக்கு? இந்த சட்டம் எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. நான் இந்த கம்பெனியோட என்ன முதலாளி அதானே? முதலாளினா என்ன வேணா செய்வீங்களா? எங்க உரிமையை பறிப்பீங்களா? என்ன பிரகாஷ், ஏன் அப்படி பாக்குற? நீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு உழைச்சிருப்பீங்க. வாழ்க்கையில நீங்க ரெஸ்ட் எடுக்கலல்லம்மா? பிரகாஷ், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ரெஸ்ட் எடுக்கிறத பத்தி எல்லாம் யோசிக்கவே முடியாது. எப்பவும் நிக்காம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். எனக்கு அப்பாவோ தாத்தாவோ உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு பேரையோ புகழையோ சம்பாரிச்சு கொடுக்கலையே. தானா ஒரு அடித்தளம் போட்டு முன்னேறவங்க எல்லாருமே இப்படிதான். சிபி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டானாமா? பிரகாஷ், அப்படியெல்லாம் இல்ல. இப்போ நல்லபடியா தான் ஆபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டு இருக்கான். எனக்கு நல்ல உதவியா தான் இருக்கான். பொய் சொல்லாதீங்கம்மா. இத்தனை வருஷம் அவன் நம்ம குடும்பத்தை பிரிஞ்சுதானே இருந்தான். இப்பதானே அவன் நம்ம வீட்டுக்கே வந்திருக்கான். நான் நல்லா இருந்திருந்தா உங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருந்திருப்பேம்மா. என்னோட பொறுப்பும் உங்க தலையில வந்து விழுந்துருச்சு இல்லம்மா? பிரகாஷ், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுக்கு நீ இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ இந்த மாதிரி என் பக்கத்துல உட்காந்து பேச மாட்டியா, என் கூடவே இருக்க மாட்டியான்னு நான் எத்தனை நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? இந்த ஜனகாம்பாள் இந்த கம்பெனியோட சிஇஓவா, அத்தையா, உன் பிள்ளைக்கு பாட்டியா எல்லாமாவும் இருந்துட்டேன். இந்த 20 வருஷத்துல நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஆனா அம்மாங்கிற அந்த உறவை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். சிபி. அப்பா. என்னப்பா இது 20 வருஷத்துக்கு முன்னால இருந்த சென்னையான்னு தெரியல. அந்த சமயத்துல எல்ஐசி பில்டிங் தான் இருக்கிறதுல உயரம். இன்னைக்கு என்னன்னா திரும்பி பார்க்குற இடமெல்லாம் உயரமா பில்டிங்கா இருக்கு. சிபி, அது என்னப்பா பில்டிங்? அது ஒரு ஐடி கம்பெனிப்பா. சென்னையே ரொம்ப மாறிச்சு இல்ல சிபி? அது என்னப்பா ஒரு கண்ணாடி பில்டிங்? அது வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனிப்பா. ஓ, இது மாதிரி ஒரு ஆபீஸ் தானா? இல்லப்பா, அது மாதிரி நிறைய ஆபீஸ் இருக்கு.
என்னப்பா மேல ட்ரெயின் போயிட்டு இருக்கு? அது மெட்ரோ ட்ரெயின்பா. ஓ இப்போ சென்னை ஃபுல்லாவே மெட்ரோ ட்ரெயின் வந்துருச்சுப்பா. ஆ, அப்படியா? ஓ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ். என் மகனை, மருமகளை, சிபிய, வர்ஷினிய இப்படி குடும்பமா பார்க்கறதுக்கு பறக்கிற மாதிரி இருக்கு. 20 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஜனமா, அவங்களுக்கு மட்டும் இல்லம்மா, நீங்களும் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு தோன்றத சந்தோஷமா செய்யுங்க. இத்தனை வருஷம் உங்க மனசுல இருந்த கவலை எல்லாமே மொத்தமா போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இந்த 20 வருஷ போராட்டத்துல எவ்வளவு விஷயத்த மிஸ் பண்ணிருப்பீங்க. அது எல்லாத்தையுமே மாமா கூடவே இருந்து நீங்களும் செய்யணும். நீங்க எதுக்கும் கூச்சப்படாதீங்க. தமிழை பாத்தீங்களாம்மா? தங்கமான பொண்ணு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தது நாம செஞ்ச புண்ணியம்தாம்மா. சரியான ஒரு பொண்ணை தாம்மா நம்ம சிபிக்கு செலக்ட் பண்ணியிருக்கீங்க. பிரகாஷ், நீ கோமா ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே வெறுமையாயிருச்சு. என் வாழ்க்கையில சந்தோஷமே போயிடுச்சு. பசி இல்லாம, நிம்மதி, தூக்கம் இல்லாம ஏதோ கடமைக்காக வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு நம்பிக்கையை கொடுத்தவ தமிழ். தைரியமானவ. நிறைய விஷயத்துல தமிழ் என்ன மாதிரியே இருக்கா. குணத்துல கூட என் கூட ஒத்து போறா. உங்க பேத்தி உங்களை மாதிரி தானம்மா இருப்பா. தமிழை பெத்தவங்க ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. ஒன்ன மட்டும் இல்ல, என்னையும் தமிழ் தான் மீட்டெடுத்திருக்கா. இன்னைக்கு என் வாழ்க்கையில கொஞ்சம் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்குன்னா அதுக்கு தமிழ் தான் காரணம். தமிழ் நம்ம வீட்டுக்கு கிடைச்ச வரம். ஆமாமா, வரந்தான். இப்படி ஒரு வரம் யாருக்கு கிடைக்கும்? என் புருஷனை கோமாவில படுக்க வச்சவரோட பொண்டாட்டிய கோயிலுக்கு கூட்டிட்டு வரா, நம்ம குடும்பத்தோட சேர்த்து வைக்க பாக்குறா. எப்பேற்பட்ட வரம் அந்த பொண்ணு. நல்லா மெச்சுக்கோங்க அத்தை. கொஞ்சம் தூசியா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த வெளிக்காத்த வாங்குறதுல அது ஒரு சுகம். ரொம்ப வருஷமா ஒரே ரூம்ல இருந்துட்டேன்ல. சிபி, என்ன கார் அது? புதுசா இருக்கு. அது நியூ பிராண்ட்பா. ஓ, அப்பெல்லாம் அம்பாஸ், ஃபியட், மாருதி இந்த கார்லாம் தான் போகும். அதுவும் ரொம்ப எல்லாம் இல்லை, அங்க எங்க போயிட்டு இருக்கோம். இப்ப 2 வீலரே கண்ணில் பார்க்க முடியல. ரோடு முழுதும் காரா தான் நிறைஞ்சிருக்கு. ஆமா, இப்ப மார்க்கெட்ல என்ன பிராண்ட் கார் எல்லாம் இருக்கு?